அன்பான மலையக ஆசிரியர்களே, அதிபர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சியான வணக்கம். என்று சொன்னால், அண்மையிலே நாட்டில் நடைபெற்ற புதிய மறுமலர்ச்சிக்கு பொதுவாக அரசு துறையினர்கள், அதிலும் சிறப்பாக ஆசிரியர் சமூகம் தனது பாரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. தபால் மூலவாக்களை மூலம் கண்டோம். இப்பொழுது நான் நமது அதிபர்களுக்கு தான், ஆசிரியர்களுக்கு தான் என்று சொல்கிறேன். என்று சொன்னால், சிங்கள ஏனைய சமூகத்தினர்கள் அவர் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே நமது சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது நமது கடமை. ஆகவே உங்களது கடமை சிறப்பானது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதை நான் பாராட்டுகிறேன். இப்பொழுதுதான் உங்களோடு நான் சில விஷயங்கள் அளவலாக வருகிறேன். என்னென்னு சொன்னால், நமது குழந்தைகளுக்கு உண்மை, நேர்மை, தன்மானம், ஒழுக்கம், ஒற்றுமை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் பாடசாலை சமூகத்தில் இருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள், நாங்கள் தான். இந்த நாட்டிலே ஜனாதிபதியிலிருந்து காரியாலய உதவியாளர் வரை அத்தனை பேரும் கற்பித்தவர்கள் நாங்கள், வழிகாட்டிகள். ஆகவே நாங்கள் தான் இந்த மனித குலத்தின் உயரத்தில் இருப்பவர்கள், உச்சமாக இருப்பவர்கள். ஆகவே நமக்கு திடமான சிறப்பான தன்மானம் கொள்கையோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எமது ஆசையாக இருக்கிறது. நமக்கு கல்வித்துறையிலே பல காரியங்கள் செய்ய வேண்டும். அதற்காக நமக்கு பணம் தேவை. அதற்காக சில தேவைகள் இருக்கின்றன என்பதற்காக அரசியல்வாதிகளை கொண்டு வந்து பொன்னாடை போர்த்தி மாலை மரியாதை நிமித்து நாங்கள் கூனி குறுகி நிற்பது நமக்கு அவ்வளவு சிறப்பானதல்ல. அவர்கள் கடமை செய்கிறார்கள், நாங்கள் நமது கடமை செய்கிறோம். மரியாதைக்காக நாங்கள் ஓரளவு உருவமைத்துக் கொள்ளலாம். அதற்காக நாங்கள் அவர்களது அடிமைகள் என்ற தளத்திலிருந்து நாங்கள் மாற வேண்டும். அதே போல தான் கல்வித்துறைக்கு பணம் தேவை. அதற்காக பணத்துக்காக நாங்கள் போய் அடிமைகளாக கூனி குறுகி நிற்க தேவையில்லை. சமூகத்துக்கு செய்ய வேண்டிய அவர்களது கடமை. அதோடு நாங்கள் ஒரு மனிதத்தன்மைக்காக ஒரு பண்போடு பணிவோடு இருக்கலாம் ஒழிய அவர்களுக்கு தான் அடிமைகளாக நீங்கள் இருக்க வேண்டாம் என்பதுதான் நாங்கள் சொல்கிறோம். நான் 1970 ஆசிரியராக, 82 அதிபராக, 2003 அதிகாரியாக, மத்திய மாகாணத்தின் கல்வி பணிப்பாளராக இருந்தவன் தான். இருந்தாலும் எனது காலத்திலே எந்த ஒரு ஆசிரியரோ அதிபரையோ மனநோக்க எனது கடமையில் செய்ததில்லை. எந்த ஒரு அதிபருக்கோ ஆசிரியருக்கோ எதிராக எழுத்து மூலமான முறைப்பாடுகள், சட்டங்கள் சரி அன்பாக நடத்தினோம். இன்று வரை கேட்டு பாருங்கள், எனது பேரிலே இந்த விதமான கரும்புள்ளிகள் இருக்கிறதா என்று எதுவுமே இல்லை. ஆகவே அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். அதிகாரி இப்பொழுது அதிகாரிகள் அல்ல, பணிப்பாளர்கள், டைரக்டர்ஸ், உங்கள் வழிகாட்டிகள். உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நீங்கள் விடுகின்ற பிழைகள் நாங்கள் சரியாக வழிகாட்டவில்லை என்பதுதான் கருத்தாகவே அந்த பிழை எங்களுக்கு சார்ந்தோம். அப்பர் சுவாமிகள் ஒரு முறை சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்துக்கு போய் மீண்டும் சைவத்துக்கு வந்த பொழுது மக்கள் கேட்டார்கள், நீங்கள் ஏன் சமண சமயத்துக்கு போனீர்கள்? எனது தலைவர்கள் எனக்கு ஒழுங்கான வழிகாட்டவில்லை. அங்கே போய் நான் எனது தவறை உணர்ந்து எது உண்மையோ எனது பல தாய் மதத்துக்கு வந்துட்டு என்று சொன்னார். அதே போல் அதிகாரிகள் என்பவர்கள் தனது திமிர்த்தனத்திற்கும், அதாவது புதிதாக வந்தவர்களுக்கு தனது அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்பதை ஒழிய சேவை செய்ய வேண்டும் என்பது பணம் குறைவாக இருக்கும். அவர்களோடு நீங்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம். ஆசிரியர் அதிபருக்காக நாங்கள் முன்னர் மலையக ஆசிரியர் சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை 1972-73 உருவாக்கினோம். தொடர்ந்து உங்களை குறை கேட்டு இப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுப்போம். ஆகவே எவருக்கும் தலை குனிந்து நிற்க வேணாம், தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஆனால் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்கள். அதுதான் நாங்கள் சொல்லும்போது உங்களிடத்திலே ஒற்றுமை வேண்டும். இப்பொழுது அண்மையிலே பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. நமது அதிபர் ஒருவர் அல்லது ஒரு ஆசிரியர் ஒருவரை நாங்கள் எல்லோருமே சேர்ந்து நிறுத்தி அவர் பாராளுமன்றம் சென்றால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். நமது ஆசிரியர், எனக்கு 75 வயது, இனி என்னால் போய் ஓடி ஆடி துடிப்பாக வேலை செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு நாங்கள் உந்து சக்தியாக இருப்போம். பின்னால் இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்வோம். அது எனது கடமை, எனது சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை எங்கள் கனவாக இருக்கிறது. முடிந்தால் வரப்போகின்ற தேர்தலிலே ஒரு ஆசிரியரோ அதிபரையோ நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அனுப்பினால் என்ன என்ற ஒரு கேள்வியை தான் நான் கேட்கிறேன். அடுத்தது உங்களிடத்தில் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும்.
எல்லோரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழு. பொதுவாக கண்டி கலைமகள் வித்தியாலயத்துக்கு 1982ஆம் ஆண்டு அதிபராக 2 பேர் தெரிவு செய்யப்பட்டோம், நானும் திருவாளர் நாமதேவன் அவர்களும். அப்பொழுது திருவாளர் நாமதேவன் சொன்னார், முதலில் சம்பந்தம் இருக்குது, அந்த சந்தர்ப்பத்தை கொடுங்கள், 2வது கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆகவே அவரை கனவாக வைத்திருந்து திருவாளர் கௌரவ அண்ணாமலை அவர்கள். அந்த காலத்து அரசியல்வாதிகள் கடவுளாக இருந்தவர்கள், தெய்வமாக இருந்தவர்கள். திரு ரத்னம் அவர்களும் இருந்தார் அவரோடு, திரு ராஜரத்னம் அவர்கள் இருந்தார்கள். அடுத்த விவேகானந்தா வித்தியாலயத்திற்கு அந்த பதவி வருகின்ற பொழுது அவரை எங்கே அனுப்பினார்கள். மத்திய மாநில கல்வி அமைச்சராக இருந்தார் திரு ராமநாதன் அவர்கள். அவர்கள் தனிப்பட்ட ஆலோசகராக நான் இருந்தேன். எந்த விஷயமா எல்லா விஷயத்துக்கும் தொலைபேசி மூலம் அழைத்து சம்பந்தர் இங்கே வா என்று கூப்பிடுவார். உடனே போன பின்னர் இந்த இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது, என்ன செய்வோம், ஆலோசனை கேட்ட பின்னர் தான். அப்படிப்பட்ட தெய்வமான அரசியல்வாதிகள் இருந்த காலம் அது. கல்வித்துறையிலே எப்பொழுதுமே கை வைக்க மாட்டார், செயலாளரிடம் சொல்லித்தான் அதை செய்வாரே ஒழிய தனது இறைச்சிகார போதில் நடந்து வருகிறார். அந்த காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது ஒன்றுமே தெரியாதவர்கள் நம்மை ஆளுவதற்கு தயாரார்கள். ஆகவே தான் அங்கே முரண்பாடுகள் வருகின்றன. இப்பொழுது இனி வரப்போகின்ற காலங்களில் அது நடக்காது என்று நம்புகிறோம். ஆகவே நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், அமைப்பாக இருங்கள். பல அதிபர்கள் இருக்கிறார்கள், தன் பெயரை சொன்னால் நான் தனிப்பட்ட முறையில் சொல்வதாக அமைந்துவிடும். ஆகவே தான் சொல்லவில்லை. சில அதிபர்கள் தனது செயற்பாட்டிலே கவனமாக இருக்கால், சட்டத்திலே துணியிருக்கால், வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறு நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள், ஒருவருக்கு ஒரு விட்டுக் கொடுங்கள். அன்பாக சிறப்பாக நீங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் நண்டுக்கு எப்பொழுதுமே தனது குழந்தையை நேரடியாக போ என்று சொல்ல முடியாது என்று சொல்ல, அதுவும் செல்வது ஒரு மலைவான பகுதி. ஆகவே தான் நாங்கள் நன்றாக இருக்கக்கூடாது, குதிரைகளாக இருப்போம். கண்டிப்பாக இலக்கை நோக்கி மட்டுமே ஓடுகின்ற குதிரைகளாக இருந்து பின்னால் வருகின்ற குதிரைகளையும் பலி சமைப்போம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள்.